கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்கிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும், அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய்? யுத்தத்தை பார்க்க வல்லவா வந்தாய்? அப்படின்னா நீ வந்த வேலை யுத்தத்தை பார்க்கறதுக்கு, நீ வந்த வேலை சாப்பாடு கொடுக்கறதுக்கு, நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த தாவீது ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ. அப்போ நான் வந்ததுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு நோக்கம் இருக்குது, நான் வந்ததற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அவன் வந்ததே எதேர்ச்சியே தான் வந்தான், தன்னுடைய சகோதரருடைய நலன்களை பார்க்கறதற்காக தான் வந்தாரு, யுத்தத்தை என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தில் இருக்கிறது. அந்த மனுஷனோடே அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறு ஒருவனிடத்தில் திரும்பி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? அவருடைய தகப்பனார் அவனை அனுப்பும்போது ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கத்துக்கு தான் அனுப்புறாரு. பெரிய டார்கெட்டு, பெரிய நோக்கம் எல்லாம் எதுவும் இல்லை. யுத்தத்தை பார்த்துட்டு வா, சாப்பாடு கொடுத்துட்டு வா, அவ்வளோதான் அவங்க அப்பாவுடைய எக்ஸ்பெக்டேஷன், அவனுடைய அப்பாவுடைய எதிர்பார்ப்பு, அவ்வளோதான். அதே போல் தாவீதும் அப்படி தான், நான் போகிறேன், யுத்தத்தை பார்க்குறேன், என் அண்ணன் தம்பிகளுக்கு ஆகாரத்தை கொடுக்குறேன், நான் வர்றேன். அவனுக்கும் ஒரு பெரிய திட்டம் இல்லைன்னா அப்படி அங்கே ஒரு பெரிய விஷயத்துக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு எந்த பிளானுமே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது வீட்டிலிருந்து புறப்படும் போதே ஆண்டவருக்கு அந்த பிரயாணத்தில் ஒரு திட்டம் ஒன்று இருந்தது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சிலதை நம்ம துவங்கும் போது நமக்கு அதன் மேலே எந்த திட்டமுமே இருக்காது, எந்த நோக்கமுமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் முகாந்தரம் இல்லாமல், காரணம் இல்லாமல் எதையுமே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்யவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுருக்கலாம், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம். ஐயோ என்ன காரணம், இப்படியெல்லாம் பண்ணி தான் ஆண்டவர் என்ன உயர்த்தணுமா அப்படின்னெல்லாம் அந்த காரணம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தப்பு பண்ணவே மாட்டார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லாத்துக்கும் என்ன இருக்கிறது என்றால் ஒரு நோக்கம். உபத்திரவத்தை கர்த்தரை அனுமதிச்சா கூட அதை கூட கர்த்தர் நோக்கம் இல்லாமல் செய்யவே மாட்டார். ஒரு அவமானத்தை கர்த்தரை அனுமதிச்சா கூட நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் செய்யவே மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறதோ அது எப்படி நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு இந்த காரியத்தை அனுமதிக்கிறதற்கு ஒரு முகாந்தரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் அந்த ஊருக்கு கடந்து போகும்போது வாலண்டியராக அவனோட பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் என்னன்னா அதுக்கு ஒரு நோக்கத்தை, ஒரு முகாந்தரத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். நம்முடைய பரிசுத்த வேதாகம் என்கிறது அப்படின்னு சொல்றது ஒரு வழி பாதை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு வழி பாதை அல்ல. இது என்ன அப்படின்னா ரொம்ப பேலன்ஸ்டானது. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2 பகுதி இருக்கு, ஒன்று புதிய ஏற்பாடு, இன்னொன்று பழைய ஏற்பாடு. அவ்வளோதான். புதிய ஏற்பாடு மட்டும் எனக்கு போதும், பழைய ஏற்பாடு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. எனக்கு கிருபை மட்டும் போதும், எனக்கு நியாய தீர்ப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது 2ஐயும் பேலன்ஸ்டாக போகிறதற்காக தான் ஆண்டவர் நமக்கு வேதத்தை தந்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்றது வெறும் உயர்வு, வெறும் வெற்றியை நோக்கி மட்டும் அல்ல. அவ்வளோதான், கர்த்தர் இன்னைக்கு இவ்வளோ ஆசீர்வச்சாரு, அடுத்த நாள் இவ்வளோ என்ன ஆசீர்வச்சாரு, அடுத்த நாள் என்ன இவ்வளோ பெருக பண்ணாரு, அவ்வளோதான் நான் வளர்ந்துட்டே இருக்கிறேன் அப்படின்றது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்கிறதற்கு நான் கற்றுக்கொண்டேன். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையை, ஆண்டவர் சொன்ன வாழ்க்கையை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப அழகாக கற்று வச்சிருக்கணும். என்ன அறிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, நீங்க இன்றைக்கு நகைப்பீர்கள் ஆனால் நாளைக்கு அழுவீர்கள். காலையிலே அக்களிப்பு உண்டாகும், மாலையிலே அழுகை உண்டாகும், மாலையிலே அக்களிப்பு உண்டாகும், காலையிலே அழுகை உண்டாகும். அப்போ இதோ உலகம் சந்தோஷப்படும், நீங்களோ துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம்
சந்தோஷமாய் மாறும். அப்போ வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, வெறும் ஒரே டைம் ஒரே வித வேதம் வந்து பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறது, அதே நேரத்தில் அன்பை குறித்தும் போதிக்கிறது. கர்த்தர் வந்து சிலுவையிலே அன்பை வெளிப்படுத்துகிறார், அதே நேரத்தில் நியாயாதிபதியாகவும் அவர் இருக்கிறார். அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பேலன்ஸ்டு நம்முடைய வாழ்க்கையில வந்து எப்பவுமே இதை வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நீங்க இந்த பேலன்ஸ் லைஃப் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு நிறைய வெறுப்பு வரும், ஆண்டவர் மேல கோபம் வரும், ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்கலன்னு சொல்லுவோம், பின்மாற்றம் வந்துவிடும். அந்த பின்மாற்றம் எல்லாம் வரலைன்னா அப்படின்னு என்ன இருக்கணும்னா, இல்லை, வேதம் வந்து ஒரு புறம் கருக்குள்ள பட்டயம் அல்ல, வேதம் வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். இதை எதிர்பாருங்க, நீங்க வாழ்க்கையில தோல்வியை அடைய மாட்டீங்க. அவ்வளவுதான். நமக்கு வந்து கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, உயர்வு வந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. நமக்கு சில நேரத்தில் உயர்வு வரும், சில நேரத்தில் அவமானம் வரும், சில நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வரும், ஆனாலும் ஆண்டவர் நம்மளை விட மாட்டாரு. இதுல ஒரு நோக்கம் இருக்குது. இந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு நாள் கூட உங்க வாயிலிருந்து கர்த்தரை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் சபிக்கவே மாட்டீங்க, முறுமுறுக்கவே மாட்டீங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே. ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்க, ஒன்று யோபு, இன்னொன்று யோபுனுடைய மனைவி. ஆனால் யோபுனுடைய மனைவிக்கு ரொம்ப பிடிச்சி இயேசுவை பிடிக்கும். எதனால் அப்படின்னா, யோபு வந்து உத்தமனாக இருக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் அவனை திரளாய் ஆசீர்வதித்திருந்தார், அவன் பெரிய செல்வ சீமானாக இருந்தார். அப்போ ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும். என்னுடைய கணவனார் ஆசீர்வச்சிருக்கிறாருல, எங்களுக்கு எவ்வளோ சொத்து கொடுத்துருக்கிறாரு, எங்களுக்கு எவ்வளோ ஆடு மாடுகளை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் யோபு அப்படி கிடையாது. யோபுக்கு வந்து எல்லாம் இழந்ததுக்கு பிற்பாடும் வேதம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலையும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்லை. அப்போ யோபுனுடைய மனைவியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் யோபுனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும், நீங்க எந்த பட்சத்தில் இருக்கிறீங்க? யோபுனுடைய மனைவியா இருக்கிறீங்களா, இல்ல யோபுவா இருக்கிறீங்களா? அதே போல அந்த தேசத்துல ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. ஆண்டவர் லோத்தை பார்த்து சொல்றாரு, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, சமபூமி எங்கேயுமே நிக்காதப்பா, நீ வந்து தண்டனை உன் மேல வர்றதுக்குள்ள நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த லோத்து என்ன பண்ணலன்னா திரும்பி பார்க்கல, ஆனா யார் திரும்பி பார்த்தா சொல்லுங்களேன். அப்போ அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சு? அவங்க அந்த பேலன்ஸ்டான வாழ்க்கை வாழல. ஒன்னே ஒன்று மட்டும்தான், இயேசுன்னா சிலருக்கெல்லாம் நிறைய என்ன, இயேசுன்னா தண்டனையே இல்லை, இயேசுன்னா வெறும் அன்பின் தெய்வம். அதுக்காக அன்பின் தெய்வம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ன அறிஞ்சுக்கணும்னா, ஆண்டவரை தேடுகிறவர்கள் இந்த உலகத்தில் வந்து நம்ம லைஃபு கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கை வந்து பேலன்ஸ் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப சுகமாய் வாழ்வீர்கள், ஆண்டவரை நீங்கள் ரொம்ப தேடுவீர்கள். பாருங்கள், ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண் ரட்சிக்கப்படுவதை விட ஒரு பெண் ஆண்டவரோடு நடந்தால் அந்த குடும்பத்தையே ஆதாயப்படுத்தலாம். ஒரு ஆண் ஒரு வீட்டில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா சில நேரத்தில் அந்த ஆண் மட்டும்தான் ஆண்டவரோட வாழ முடியும், அந்த ஆண்டவரை அவன் மட்டும்தான் நேசிக்க முடியும். எத்தனையோ நம்ம திருச்சபையில் ஆண்கள் வருகிறார்கள், இன்னும் எத்தனையோ ஆண்களை சந்திக்கிறேன், அவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க, ஆனால் அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையோ தன்னுடைய மனைவியோ அவர்களால் ரட்சிப்புக்குள்ள நடத்தியிருக்கவே முடியாது. ஆனால் ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் ரட்சிக்கப்பட்டாலே ஆனால் பாருங்க, 5 வருஷத்துக்குள்ள அவருடைய கணவனார் ரட்சிக்கப்படுவார், 10 வருஷத்துக்குள்ள அவங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்க. அந்த ஒரு பெண் மணிக்கு அவ்வளோ பெரிய பவர், அவ்வளோ பெரிய விசுவாசம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த லோத்துனுடைய வீட்டில் ரட்சிப்புன்றதே இல்லை, தன்னுடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்படலை, தன் பிள்ளைகளை கட்டிக்க போகிற மருமகன்களும் ரட்சிக்கப்படலை, அந்த தேசத்தில் யாருமே ரட்சிக்கப்படலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனைவி வந்து ஸ்பிரிச்சுவலாக இல்லை. இங்கே நிறைய சகோதரிகள் இருக்கிறீர்கள், நிறைய தாய்மார்கள் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ரொம்ப அன்பாய் கேட்கிறேன், அதுக்காக உங்களுடைய கணவனார் ஸ்பிரிச்சுவலாக இருக்க வேண்டான்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக தான் இருக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய தன்மை தான் உங்களுடைய குடும்பத்தை கட்டும். நீங்கள் ஜெபம் பண்ண மறந்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் இடிஞ்சிரும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளரலைன்னா உங்கள் குடும்பம் இடிஞ்சிரும். நீங்கள் ஒரு பக்கமாக வந்து நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக நடந்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் இடிஞ்சிரும். அது ஆரம்பத்தில் ஓகே கரெக்டாக இருக்கும், ஆனால் நீங்கள் இல்லாமல் உங்கள் குடும்பத்தை வந்து கட்டுறது ரொம்ப சிரமம். அதனால் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி சிலர் ரொம்ப நான் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நீ வரமாட்டேன் அப்படின்வாங்க. ஏன் வரமாட்டீங்க அப்படின்னு கேட்டால், எத்தனை ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தாச்சு, அற்புதம் ஏதாவது நடந்துச்சா?
அப்படின்னு கேட்பேன். நான் இனி இது மாதிரி பண்ண மாட்டேன். இது எத்தனை நாளாச்சு, நான் இனி உபவாசம் இருக்க மாட்டேன், எத்தனை நாளாச்சு. ஏன் அப்படின்னா இவர்கள் ஒரு பேலன்ஸ்டான வாழ்க்கையை வாழலை. கர்த்தர் நன்மையே செய்யலையானா அவ்வளோ நன்மை செஞ்சிருப்பாரு. இவங்க கேட்ட நன்மை மட்டும் நடந்திருக்காது. இவங்க ஜெபம் பண்ணது மட்டும் கர்த்தர் தாமதம் பண்ணியிருப்பார். ஆனா 1000 நன்மையை மறந்துட்டு இந்த ஒரு நன்மைக்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை போல நீங்கள் ஒரே நினைவா இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தெரியுமா, அற்புதம் நடந்துட்டே இருந்தா எப்படி இருப்பாங்க? சத்தமா சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. இந்த சத்தத்தை கேட்கறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கணும் தெரியுமா? டெய்லி என்ன நடக்கணும்? சத்தமா சொல்லுங்க. பாசமாவே இருக்கணும். எப்பவும் எதையுமே என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அதான் எதுவுமே பண்ணக்கூடாது. நான் தான் சொல்றேன், நம்ம விசுவாசிகள்ல முக்காவாசி விசுவாசிங்க தொட்டால் சினிங்கி விசுவாசிகள் தான். ஆமா, நம்ம பார்க்குற வரைக்கும், நம்ம தொடுற வரைக்கும் அமைதியா இருப்பாங்க. தொட்டாச்சுன்னா அப்படியே சினிங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 15 நிமிஷம் தாண்டி தான் திருப்பி உயிரோட வரும். நீங்கள் தொட்டால் சினிங்கியா இருக்கவே கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. மரங்கள்ல நிறைய வித்தியாசம் இருக்கு. சில மரத்தை வெட்டி போட்டீங்கன்னா கூட 12 மணி நேரம் வரைக்கும் அதே ஃப்ரெஷ்னஸ் அந்த இலையில இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரமா மாயாது, மடியாது. ஆனால் தொட்டாசி நீங்க பக்கத்துல காத்தடிச்சா போதும், உடனே தன்னை மூடிக்கொள்ளும். அப்போ எதுவுமே சொல்லக்கூடாது, எதுவுமே நடக்கக்கூடாது, எனக்கு அற்புதம் நடந்துட்டே இருக்கணும் அப்படின்றது இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க. கர்த்தர் 10 வாதையை அனுமதிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் போய் மோசே திரும்பி வந்த உடனே அவ்வளோ கொண்டாட்டமா, ஐயா இருக்காரியா கர்த்தருங்க கூட. அடுத்து உடனே திருப்பி சோர்வு, திருப்பி திருப்பி திருப்பி. இப்போ எல்லாத்தையும் கிளப்பி 10 வாதையை கொடுத்து ஆண்டவர் அவங்களை இப்போ எங்க வரைக்கும் கொண்டு வந்தார் அப்படின்னா, கர்த்தர் செங்கடல் வரைக்கும் கொண்டு வந்தார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையை, இந்த வருஷம் உங்க எத்தனை பேருக்கு ஆண்டவர் எத்தனை அற்புதம் செய்து இங்க வரைக்கும் கொண்டு வந்தாரு. நீங்க திரும்பி பாருங்களேன், எத்தனை மிராக்கிள்ஸ், எத்தனை அற்புதங்களை செஞ்சு ஆண்டவர் இது வரைக்கும் கொண்டு வந்தார் உங்களை. ஆயிரக்கணக்கான அற்புதங்கள். ஆனா இப்ப நீங்க ஒரு செங்கடலுக்கு முன்னாடி நிக்கிறீங்க. ஆனா செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது உங்களுக்கு விசுவாசம் வரல. பரவாயில்ல ஆண்டவரே, இத்தனை அற்புதம் செய்து இந்த செங்கடலுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கிறேன், நான் தாண்டிடுவேன், நான் சகிச்சிருவேன் அப்படின்னு சொல்றது இல்லை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி செங்கடலுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதுக்கு நான் அங்கே இருந்திருப்பேன் இல்ல, அதுக்கு நான் விக்கிரகத்தை வழிபட்டிருப்பேன் இல்ல, அதுக்கு எங்க மாமியாரோட போயிருப்பேன் இல்ல, அதுக்கு எங்க அத்தை மாமாவோட இருந்திருப்பேன் இல்ல. இங்க எங்க வரைக்கும் வந்தாச்சு, செங்கடல் வரைக்கும் வந்துட்டு ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எகிப்திலே இருந்திருக்க மாட்டோமா, அங்கே எங்களுக்கு பிரேத குழிகள், சாவுக்கு போயிட்டாங்க. அங்கே எங்களுக்கு பிரேத குழி இல்லையா, எங்களுக்கு கல்லறை இல்லையா, இங்க அடக்கம் பண்றதுக்கா என்ன கொண்டு வந்தீங்க மோசேன்னு. மோசையை பார்த்து மோசைக்கு கோபம் வருது. என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இத்தனை அற்புதத்தை செஞ்ச ஆண்டவர் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, உங்க முன்னாடி இந்த சூழ்நிலையை பார்த்து எதுக்குப்பா இப்படி ஆண்டவரை முறுமுறுக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, சரி உன் கோல் என்ன, கையை நீட்டு. அவ்வளவுதான். கையை நீட்டின உடனே பாத்தீங்கன்னா அதுலயும் கர்த்தர் ஒண்ணுமே சொல்லல. சரி பரவாயில்ல. அதற்கு பிறகு ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு பிறகு நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு ஆசை வந்துருச்சு. என்ன பண்ணிருக்கலாம்? ஆண்டவரே, இந்த மாதிரி எங்களுக்கு ஆசையா இருக்குது, டெய்லி இந்த மன்னாவை சாப்பிட்டு எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு கொஞ்சம் கறியும் சோறும் கொடுத்தா நல்லா இருக்கும், நீங்க கறியும் சோறும் கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்கிறீர், ஏன்னா இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்ச ஆண்டவருக்கு எங்களுக்கு இந்த வனாந்திரத்துல கறியும் சோறும் கொடுக்க முடியாதா அப்படின்னு ஜெபம் பண்ணா பரவாயில்ல. என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, நாங்க கொமட்டிக்காய் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, நாங்க நான்வெஜ்ஜை மூஞ்சில மோந்து பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. ஒவ்வொருத்தனும் ஆரம்பிச்சிட்டான். அதுவும் சும்மா கேட்டா கூட பரவாயில்ல, அழுதாங்களாம். எதுக்கு? நமக்கு கேட்கறதுக்கு நமக்கு கூச்சமா இருக்குது. என்னடா சோத்துக்கெல்லாம் போய் அழுவீங்களா அப்படின்னு. உங்களை 4 நாள் கொண்டு போய் சைனால விட்டாதான் தெரியும். சைனால ஒரு 15 நாள் போய் உட்காருங்க, நீங்க சோத்துக்கு அழுறீங்களா இல்லையான்னு பாருங்க. ஐயோ பாஸ்டர், கொஞ்சமாவது அரிசியை கண்ணில் காமிங்க பாஸ்டர், ஏன்னா சைனால இவனுடைய இந்த இதெல்லாம் சாப்பிட்டெல்லாம் நம்மளால உயிர் வாழ முடியாது. அப்ப அவங்களுக்கு கஷ்டம்தான். ஆனா என்ன அப்படின்னா, அவங்களுடைய ரியாக்ஷன் வித்தியாசமா இருந்துச்சு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன்ப்பா. ஒரு காற்று ஆண்டவர் வர பண்ணினார். கிட்டத்தட்ட முட்டி அளவுக்கு, முழங்கால் அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அங்க காடைகள் விழுந்து கிடக்குது. சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்கப்பா. ஆனா முடிவில் எல்லாம் சாப்பிட்டே இருக்கிறாங்க. எப்பவுமே காடையை பார்த்தீங்க அப்படின்னா நார் நாரா இருக்கும். நமக்கு மற்ற சிக்கன் எல்லாம் சாப்பிடும்போது கூட பல்லு இடுக்கல போய் பெருசா ஒட்டாது. ஆனா காடையை பிடிச்சி இழுத்தீங்கன்னா நிறைய பல்லுல ஒட்டி இருக்கும்.
இந்த பல்லுல இருக்கிறத எடுக்கிறதுக்குள்ள பின்னாடி வாதம் வந்துச்சாமா. ஆண்டவர் ரொம்ப கோபமாயிட்டாரு. ஏன்னா சில நேரங்களில் ஆண்டவர் உங்களுக்கு சில நம்முடைய பிரயாணத்தில் மாற்றி மாற்றி கத்தர் கொடுப்பார். இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம். உன்னுடைய பிரயாணத்தில் இதுவரைக்கும் சொகுசா ரொம்ப அழகா இருந்து இப்போ ஆண்டவர் வித்தியாசமாக நடத்தி இருக்கலாம். இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், அதையும் நான் தான் உனக்கு அனுமதிச்சேன், இதையும் நான் தான் உனக்கு அனுமதிச்சேன். அல்லேலூயா. அதையும் கொடுக்கிறவர் கர்த்தர் தான், இதுவும் கொடுக்கிறவர் கர்த்தர் தான். ஆனால் நான் நம்புகிறேன், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி திரிந்தேன், ஆனால் இப்பொழுதோ உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.